கர்த்தருக்காக இதயத்தை கல்லாக்குங்கள், தேவன் உங்களை நல்லா ஆக்குவார். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், தேவன் உங்களை நல்லாக்குவதற்கு உங்கள் இதயத்தை கர்த்தருக்காக கல்லாக்குங்கள். ஆமென், அல்லேலூயா. ரூத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நல்லா கவனிங்க. ரூத்து தன்னுடைய மாமியாரை பார்த்து சொன்ன வார்த்தை எதை காண்பிக்கிறது? அவள் கர்த்தருக்காக தன்னுடைய இருதயத்தை கல்லாக்கி கொண்டாள். கர்த்தருக்காக. இன்னைக்கு இப்படிப்பட்ட மக்களை பார்க்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இப்படிப்பட்ட மக்களை பார்க்க முடியாது. மற்றவைகளுக்காக தங்களுடைய இருதயத்தை கல்லாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு போகிற, கர்த்தரை விட்டு விலகுகிற நிறைய பேரை பார்க்கலாம். ஆனால் கர்த்தருக்காக தன்னுடைய இருதயத்தை கல்லாக்கி கொண்ட ஒரு பெண்ணைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். மொத்தம் 5 முறை இந்த நகோமி இந்த ரூத்துவை பார்த்து சொல்றா. 2 பேரையும் பார்த்து சொல்றா. ஒருபாளை பார்த்தும் சொல்லுகிறாள், ரூத்துவை பார்த்து சொல்லுகிறாள், திரும்பி போங்கள், திரும்பி போங்கள், திரும்பி போங்கள், உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போங்க, உங்க தேவர்களிடத்திற்கு போங்க அப்படி சொல்லி திரும்பி போங்கள், திரும்பி போங்கள், திரும்பி போங்கள் என்று சொல்லுகிறாள். ஆனால் ஒருத்தி தன்னுடைய இருதயத்தை கல்லாக்காம இவள் சொன்னபடியே போயிட்டா. ஆனால் ரூத்து தன்னுடைய இருதயத்தை தேவனுக்காக கல்லாக்கி கொண்டு நகோமி சொன்ன வார்த்தைக்கு அவள் செவி கொடுக்கல. அதுக்கு பதிலாக செவியில் கொடுத்தாள். என்ன கொடுத்தாள்? திரும்பி போவதை குறித்து நீ என்ன செய்யாத, பேசாத. பக்கத்து உங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள்லாம் இப்படிப்பட்ட மக்களுக்கு செவி கொடுக்கிறவர்களா அல்லது செவியில் கொடுக்கிறவர்களா? இன்னைக்கு நிறைய பேர் செவி கொடுக்கிறவர்களாய்த்தான் காணப்படுகிறார்கள். ஆனால் செவியில் கொடுக்கிறவர்களை பார்க்க முடியலை. செவியில் கொடுக்கிறதுனா அடிக்கிறது இல்லை, பதிலுக்கு பதிலான வார்த்தைகள். இன்னைக்கு பின்மாற்றம் அடைந்த, கர்த்தரை அறியாத, கர்த்தரை குறித்து புரிந்து கொள்ளாத, கர்த்தரை தவறாக பார்க்கிற சில மக்களிடத்திலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். அதுவும் குறிப்பாக ஃபங்க்ஷன் வீடுகளில், உறவினர்கள் சந்திக்கிற இடங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். பெற்றோர்களிடத்திலிருந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும், சகோதரர்களிடத்திலிருந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டல் தொனியோட அந்த மாதிரி வார்த்தைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். நிறைய பேர் என்ன செய்து விடுகிறார்கள் என்றால், அந்த இடங்களில் தங்களுடைய இருதயத்தை கல்லாக்கி கொள்ளாமல் மென்மையாக்கி கொண்டு கர்த்தரை விட்டுட்டு அவங்க சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போயிடுறாங்க. ஒருபால் மாதிரி போயிடுறாங்க.
இந்த ஒருபால் போனதுனால அவளுடைய வாழ்க்கை நல்லா இல்லை. ஆனால் இந்த ரூத்து தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்காக கல்லாக்கி கொண்டாள். திரும்பி போவதை குறித்து இனி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நம்முடைய மனசில், நம்முடைய சிந்தனையில் மரணம் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கடினத்தன்மை கர்த்தருக்காக கண்டிப்பாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பாவத்துக்காக, பாரம்பரியத்திற்காக, ஜாதிக்காக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றுக்காக தங்களுடைய இருதயத்தை கல்லாக்குகிற நிறைய மக்கள் உண்டு. வைராக்கியமாக இருக்கிற மக்கள் உண்டு, உறுதியாக இருக்கிற மக்கள் உண்டு. பாரம்பரியத்தையும் பழக்க வழக்கங்களை விட மாட்டாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பாவத்தை விட மாட்டாங்க. செத்து போயிடுவோம்னு அவங்களுக்கு தெரியும், ஆனாலும் தங்களுடைய இருதயத்தை கல்லாதான் வச்சிருப்பாங்க. அதனால மக்களுக்கு ஏமாற்றம். ஆனால் நம்ம கர்த்தருக்காக நம்முடைய இருதயத்தை கல்லாக்கி கொண்டு, கடினமாக்கி கொண்டு, தேவனை விட்டு போக சொல்லுகிற, தேவனுக்கு எதிராய் பேசுகிற அந்த வார்த்தைகளை இருதயத்துக்குள்ளே கொண்டு போகாமல், வாழ்க்கையில் செயல்படுத்தாமல் நாம் கர்த்தருக்காக உறுதியாய் நிற்போம் என்றால் கர்த்தர் கல்லாக்கின நம்ம நல்லாக்குவார். நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் கல்லா மட்டும் ஆக்குங்க, ஆண்டவர் உங்களை நல்லாக்குவார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நல்லா 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். ஆமாம், ஆண்டவர் நம்மளை எப்படி நல்லாக்குவார்? நம்ம கல்லாக்க வேண்டிய காரியத்தையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் பாருங்களேன். 15 வாசிங்க. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போ. நிறைய பேர் தங்களுடைய இருதயத்தை பணிய வைக்கிறது இந்த மாதிரி காரியங்களில் தான். அதாவது தன்னுடைய சொந்த பந்தங்கள், தன்னுடைய உறவினர்கள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, தாய் தகப்பன் அப்படின்னா மக்கள் இயேசுவை சிலுவையில் கூட அறையிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. சகோதரர்கள், சகோதரிகள், அதுவும் தாய் தகப்பன் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, இறங்கி போயிடுவாங்க. கர்த்தர் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், கர்த்தர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம். நிறைய பேர் அப்படித்தான். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். நம்ம இந்த பூமியில் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தது உண்மை. அப்படி பிறந்த நம்மளை, மாமிசத்தில் பிறந்த நம்மளை ஆண்டவர் வசனத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியின் மூலமாக, ஞானஸ்தான உடன்படிக்கையின் மூலமாக மறுபடியும் பிறப்பிக்கிறாரு. நம்ம மறுபடியும் பிறக்கிறோம்னா மாமிசத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? உலகத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம்னா தேவன் தானே நமக்கு அப்பா, தேவன் தானே நமக்கு அம்மா. அதற்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உறவுகளெல்லாம் விட்டு விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லலை. நீ மறுபடியும் பிறந்திருக்கிற, நீ ஆவிக்குரியவள், நீ ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவரை விட்டு கொடுக்காத. ஆண்டவருக்காக விட்டுப்பாரு, ஆனால் ஆண்டவரை மாத்திரம் என்ன செய்யாத, விட்டு கொடுக்காத. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்பிக்கை, ஹோப். சின்ன வயசில் இருந்த
விக்கிரகங்களை பார்த்து வணங்கி வந்தவள் இந்த ரூத்து. இந்த நம்பிக்கை இந்த உலகத்தில் நிறைய மக்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சிலர்லாம் மாற்றவே முடியாது. திருமணம் பண்ணி வந்த பின்பு கூட, அதாவது காதல் திருமணம் பண்ணியிருப்பார்கள், அவங்க வேறொரு நம்பிக்கை, இவங்க வேறொரு நம்பிக்கை. ஆனால் ஒரே குடும்பமாக வாழ்வாங்க. ஒருத்தவங்க சர்ச்சுக்கு போவாங்க, இன்னொருத்தவங்க அவங்க நம்பிக்கொண்டிருக்கிற இடத்துக்கு போவாங்க. நம்பிக்கையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இங்கே ரூத்து நம்பிக்கையையும் விட்டு விட்டாள். தேவனை விட்டு கொடுக்கல, ஆனால் அந்த நம்பிக்கையையும் விட்டு விட்டாள். அந்த ஒரு பால் அதை விட்டு கொடுக்கல, போயிட்டா. ஆனால் ரூத்து ஆண்டவரை விட்டு கொடுக்காம ஆண்டவருக்காக தன்னுடைய இருதயத்தை கல்லாக்கி கொண்டாள். உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சோதனை வரும். உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சோதனைகள் வரும். இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வந்தவங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சோதனைகள் வரும். ஆனால் அந்த மாதிரி நேரங்களில் நம்ம ஆண்டவருக்காக நம்முடைய இருதயத்தை கல்லாக்கினோம்னா கர்த்தர் நம்மளை நல்லாக்குவார். இந்த ரூத்துவை நல்லாக்குனார். ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்லாக்குனார். அவளுடைய வாழ்க்கை நல்லா இல்லாமல் போச்சு. அவளுடைய வாழ்க்கை நல்லா இல்லாமல் போச்சு. நல்லா இருக்கும்னு தான் நினைச்சா, ஆனால் நல்லா இல்லாமல் போச்சு. ஆனால் ஆண்டவருக்காக தன்னுடைய இருதயத்தை கல்லாக்கின பின்பு ஆண்டவர் நல்லாவே மாற்றிட்டார். ஆமென். எத்தனை பேர் உங்களை கர்த்தர் நல்லாக்கணும்னு விரும்புகிறீங்க? 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். அவர் நல்லவர் அல்லவா? கண்டிப்பாக நல்லாக்குவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். வேதாகமத்தில் சிலருடைய சரித்திரத்தை தான் நம்ம படிக்க முடியும். அதில் ஒரு மோவாபிய பெண்ணினுடைய சரித்திரத்தை ஒரு புஸ்தகமாக ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அதுவும் அந்த பெண்ணினுடைய பெயரை வச்சு அவர் எழுதியிருக்கிறார். ஆமென். அந்த ரூத்துவை தேவன் எவ்வளவு நேசித்திருக்கிறார் பாருங்க. அந்த ரூத்துவும் தேவனுக்காக எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கிறாங்க பாருங்களேன். நீங்களும் கண்டிப்பாக ஆண்டவருக்காக உறுதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஆமென். எல்லாரும் மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு வித்தியாசமாக இருப்போம். அவங்க போகிறாங்க, இவங்க போகிறாங்க, அவங்க அப்படி இருக்காங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு பாலை ரூத்து பார்த்துருந்தா ரூத்தும் ஒரு பால் மாதிரி ஆகியிருப்பா. ஆனால் ரூத்து அவள் போகிறா, நான் இதில் உறுதியாக இருப்பேன்னு இருந்தா கடவுள் அவளை ஒரு மாதிரி இவளை ஒரு மாதிரி வழிநடத்தி தேவன் மகிமைப்படுத்தினார். ஆமென். கர்த்தர் எதெல்லாம் நல்லாக்குனாரு? இன்னைக்கு மனுஷனுக்கு நல்லா இல்லாமல் இருக்கக்கூடியது எது சொல்லுங்களேன்? மனுஷனுக்கு சிஸ்டர், மனுஷனுக்கு எது நல்லா இல்லாமல் இருக்குது? நல்ல வேலை இருக்குது, கணவர் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆஸ்திகள் இருக்கிறது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் நல்லா இல்லாமல் இருப்பது எது சொல்லுங்களேன்? இரவில் படுத்தா தூக்கம் வராது, ஒரே பிரச்சனையாக இருக்கும். அப்போ எது நல்லா இல்லாமல் இருக்குது சொல்லுங்களேன்? மனசு. எது? மனசு. உங்களுக்கு மனசு இருக்குதா? மனசு இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கைகள் ஒரு தலையிலையோ சொல்லுங்களேன், சத்தத்தை ஒரு தலையிலையோ சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுக்காக, கர்த்தருக்காக, ஏசப்பாவுக்காக, சத்தியத்துக்காக உங்கள் இருதயத்தை நீங்கள் கல்லாக்கினீங்கன்னா ஏசப்பா முதல்ல நல்லாக்குறது உங்கள் மனசை நல்லாக்கிடுவார். உங்கள் மனசை நல்லாக்கிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. உங்கள் மனசை நல்லாக்கிடுவார். உங்கள் மனசு நல்லா இல்லாமல்
நீங்கள் பிரம்மாண்டமான ஒரு ஆடம்பரமான ஒரு பில்டிங்குக்குள்ளே போய் நீங்கள் தங்கி இருந்தாலும் அதில் இருந்தது மாதிரியே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா மனசு தான் முக்கியம். இந்த ரூத்து கணவனை இழந்தவள், அவளுக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கும். பயத்தோடு காணப்பட்டிருப்பா. மாமியாரை நம்பி வந்தாலும் பயத்தோடு காணப்பட்டிருப்பா. என் வாழ்க்கை என்ன ஆகும், என் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவளை திட்டி இருப்பாங்க, தூசித்து இருப்பாங்க. ஏன்னா இளம் வயதில் கணவனை இழந்தவள். இந்த பூமியில் வயதான காலத்தில் கூட கணவனை இழந்தவங்களை மக்கள் புறக்கணிக்கிறாங்க. ஒரு மங்களகரமான காரியத்திற்கு அவங்க எதிர்படக்கூடாது. அந்த மாதிரி என்ன அவங்க விதவையா, எல்லாரும் ஒரு நாள் விதவையாக தானே ஆக போகிறாங்க. ஆமென். சிலருக்கெல்லாம் நிரந்தரமான புருஷனா, அப்போ அவங்க கட்டியிருக்கிறது மனுஷனாக இருக்காது, ஸ்டோனாக இருக்கும், கல்லாக இருக்கும். யாரையும் நம்ம புறக்கணிக்கக்கூடாது. இந்த உலகத்தில் குறைவுள்ளவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஆறுதலாக இருக்கணும். அவங்களுக்கு ஆதரவான வார்த்தைகளை சொல்லி பேசணும். நம்ம தான் நல்லா இருக்கோம், நமக்கு தான் எல்லாம் இருக்குது, அவங்களுக்கு அது இல்லைன்னு வார்த்தைகளினால் நம்ம வேதனைப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. இந்த ரூத்து எத்தனை பேர் அப்படி வேதனைப்படுத்தி இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் அவள் மனசு குளிரக்கூடிய ஒரு வார்த்தைகளை கேட்டாள். வாசிங்களேன், ரூத்துவின் புஸ்தகம் 3:11. ரூத்து 2:11. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் இதான் மெயின். அதற்கு அவன், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரியில் ஒருத்திக்கும் சமானமாக இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடு பட்சமாய் பேசினீரே. நல்ல கையை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா? நல்ல 2 கையை தட்டி. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி, நான் சொல்கிறேன், ஆவியானவர் மூலமாக சொல்கிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி நீங்கள் எந்த நிலையில் வந்தாலும் இங்கே உங்களுக்கு ஆறுதல் உண்டு, இங்கே உங்களுக்கு அரவணைப்பு உண்டு. நீங்கள் எதையோ ஒன்று இழந்தவர்களாக, ஆஸ்திகளை இழந்தவர்களாகவோ அல்லது கணவரை இழந்தவராகவோ அல்லது பிள்ளைகளை இழந்தவர்களாகவோ இதோ ஒன்றை இழந்தவர்களாகவோ நீங்கள் வந்தாலும் இங்கே உங்களுக்கு வேதனை கிடையாது. இந்த உலகத்தில் நமக்கு வேதனை கிடைக்காத, வேதனையை உண்டாக்காத ஒரே ஒரு இடம் எது அப்படின்னா அது தேவ சமூகம். இங்கே ஆறுதல் மட்டும்தான் கிடைக்கும், இங்கே ஆசீர்வாதம் மட்டும்தான் கிடைக்கும். இங்கே வலிகளும் வேதனைகளும் உங்களுக்கு கிடைக்காது. அது மனுஷர்களிடத்தில் போங்க, அங்கே கிடைக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம் நாவினால அவங்க வாயினால உங்க இருதயத்தை குத்தி கிழித்து ரணமாக்குவார்கள். மாமியார் என்றால் போதும், மருமகள் என்றால் போதும். இங்கே உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் பலிக்கு பழி வாங்கக்கூடிய காரியங்கள். மாமியார் மருமகளை பழி வாங்குவாள். அவள் மனதிலே வைத்திருப்பாள், நல்ல பாம்பு கொத்துவதற்கு பழி வாங்குவதற்கு காத்திருக்கும் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி தான்
சரி இரு இரு, இன்னைக்கு நீ பழி வாங்கு, நாளைக்கு உனக்கு முடியாமல் போகும்ல, அப்போ இவர்கள் பொங்கி எழுந்து விடுவார்கள். கண்ணகி போல அப்படி முடியை அப்படி தூக்கி விட்டு அப்படியே கையில் ஒரு சிலம்பல்ல விளக்கமார் எடுத்துக்கொண்டு கணவரை ஒரு அரட்டு. ஏன்னா ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை. மாமியாரை வீட்டுக்குள்ளே கூட வரவிடாத மருமக்கமார்கள் நிறைய பேர் உண்டு. ஆமென். அது இந்த உலகம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அப்படி அல்ல. இங்கே நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த நிலையில் வந்தாலும் உங்களிடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை ஆறுதல், சமாதானம். உங்கள் ஆண்டவர் வரும்பொழுது நீங்கள் கண்ணீரோடு வருவீங்க, வரும்போது நீங்கள் வேதனையோடு வருவீங்க, போகும்பொழுது சந்தோஷமாக போவீங்க. உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள், பாரம், பயம் எல்லாத்தையும் அவர் வார்த்தையினால் எடுத்துருவார், அவருடைய பிரசன்னத்தினால் எடுத்துருவார். நீங்கள் போகும்பொழுது ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு ஆறுதலாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் மனசு சரிப்படுத்தப்பட்டவங்களா வீட்டுக்கு போவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய மனசை நல்லாக்குவதற்கு தான் தேவன் நம்மளை அவருக்காக கல்லாக்கும்படி சொல்றாரு, இதயத்தை கல்லாக்கும்படி சொல்றாரு. ஹல்லேலூயா. அவள் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் நான் சமமாயிராவிட்டாலும், ஒருவேளை உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய இழப்புகள் மத்தியில் நீங்கள் போய் ஆறுதல் சொல்லிடுவீங்க. நம்மகிட்ட வேலை செய்கிறாங்க அல்லது வேலைக்கு வராமல் போயிடுவாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் சொல்லுவீங்க. ஆனால் இங்கே தன்னுடைய வேலைக்காரிகளுக்கு சமமாக இராவிட்டாலும் என்னிடத்துல பட்சமாக பேசினீரே, எனக்கு ஆறுதல் சொன்னீரே அப்படி சொல்லிட்டு அதை அந்த போவாசின் இடத்துல சொல்கிறா. ஆண்டவர் மற்றவங்க மூலம், ஆவியானவர் மூலமாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு கொடுத்து நம்ம மனசை நல்லாக்கிடுவார். எத்தனை பேர் அப்படி ஆண்டவரிடத்தில் ஆறுதலை பெற்று இருக்கிறீங்க? உங்கள் கையை உயர்த்தி காமிங்களேன். ஆமென். கையை உயர்த்தி காமிங்களேன். கண்ணீரோடு பயத்தோடு உங்கள் வீட்டை அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்களோ அதுக்கேற்றப்பல வசனம் அங்கே இருக்கும். எத்தனையோ முறை அதை பார்த்துருப்பீங்க. அப்போயெல்லாம் அது உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியாது. அந்த 2 பேரும் கடைசியில் கூட போய் உட்காந்துக்கிட்டா நல்லாயிருக்கும், இல்லை வெளியே கூட உட்காந்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். என்னிடத்துலலாம் அப்படி பலமுறை பேசுவார். நம்மளை புறக்கணிக்கிற இடங்களில், நம்மளை தள்ளப்படுகிற இடங்களில், நம்ம பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் அப்படியே ஆண்டவர் அந்த வசனங்கள் மூலமாக பேசுவார். வசனத்துக்கு ஜீவன் உண்டு, வசனத்துக்கு உயிர் உண்டு. அன்னைக்கு போவாஸ் வாயிலிருந்து வெளிப்பட்டது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளே வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வேத வசனங்கள் மூலமாக பேசுவார். கைகள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தத்தை ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. என்னையெல்லாம் ஆண்டவர் ரொம்ப ஆறுதல் படுத்துவார். நம்முடைய மனநிலையை அறிந்தவர் அவர் தான். மனுஷர்களுக்கு நம்முடைய மனநிலை தெரியாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நான் சுகவீனமாக இருந்தபோது ஆலயத்தில் நடு சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். அந்த உட்காந்துருப்பேன், சட்டை போட முடியாது, சட்டையே இருக்காது, துண்டை மட்டும் கழுத்தில் போட்டு அப்படி வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய மனசில் கலக்கம், என்னுடைய மனசில் பயம். ஏன்னா நான் ஒருவனை நம்பி நிறையா இருக்கிறது. என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், அதுவும் 2ஆம் கட்ட நிலையில் இருக்கிறார்கள். சபை, அப்போ பெரிய கலக்கம், பயம். அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்கிட்ட பேசுவார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், சீக்கிரத்தில் உன் சுகவாழ்வு துளிர்க்கும் அப்படி சொல்லுவார். கை ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா.
இரவில் என் தலைமாட்டில் உட்கார்ந்துருக்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். எனக்கு பாடலெல்லாம் சொப்பனத்தில் வரும். அப்படி ஒரு பாடல் தான் பிரியமே என் ரூபவதி. பிரியமே என் ரூபவதி, பிரியமே என் ரூபவதி, பழுதொன்றும் முன்னில் இல்லை, இயேசுராஜா வருகிறார், ஆனந்த தைலம் கொண்டு வருகிறார். ஆண்டவர் என்னை தேற்றினது என்னன்னா, பயப்படாத, உனக்கு சந்தோஷம் இருக்குது, உனக்கு ஆனந்தம் இருக்குன்னு. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை ஆனந்தத்தில் தான் நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். உங்களுடைய இருதயத்தை தேவனுக்காக நீங்க கல்லாக்காம, நீங்க ஆண்டவரை புறக்கணிச்சிட்டு ஆண்டவரை விட்டு நீங்கள் திரும்பி போகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஆறுதலான வார்த்தை கிடைக்காது. இன்னைக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நடித்து கொண்டிருக்கிற இந்த மக்களை ஒரு நாள் உங்களுக்கு வேதனைப்படுத்துவார்கள். அவங்களுடைய விருப்பத்தையும் அவங்களுடைய செயலையும் நீங்கள் நிறைவேற்ற மறுக்கும் பொழுது அப்பொழுது அவங்க வாயிலிருந்து வரும் வேதனையான வார்த்தைகள். அப்பொழுது கண்ணீர் விட்டு அழுவீர்கள். உன்னை நம்பி வந்தேனே, என்னை இப்படி பண்ணிட்டிய அப்படின்னு நினைப்பீங்க. ஆவியானவர் சொல்கிறாரு, ஒரே ஒரு இடத்துல இருந்து தான் நமக்கு ஆறுதலும் சமாதானமும் வரும். அதனால தான் ஏசாயா 26:3 சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். தம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் பாக்கியவான், அவனை தேவன் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:6-7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் இருதயங்களையும் காத்துக்கொள்ளும். ஆமென். சிந்தனை, இருதயம், அதுதான் மனசு. கவலை, எதையாவது ஒன்றை குறித்த கவலை. பிசாசு அந்த கவலைகளை உண்டு பண்ணி தான் நம்மளை ஆண்டவர் விட்டு வெளியேற்றுவாங்க. அப்போ நம்ம ஆண்டவருக்காக நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்? கல்லாக்கணும். ஆண்டவர் மேலே நம்ம உறுதியான நம்பிக்கை வைத்துக்கொண்டு அவரே பற்றி கொள்ளணும். கஷ்டங்கள் வர வர, கண்ணீர் வர வர, மனுஷர்கள் நம்மளை புறக்கணிக்க நாம் ஆண்டவரை அதிகமாக பிடித்து கொள்ளணும். அதாவது நீங்கள் வெட்கப்பட்ட தேசத்தில் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். நீங்கள் வெட்கப்பட்ட தேசத்தில் ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். நீங்கள் மறக்கப்பட்ட தேசத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தள்ளப்பட்ட இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். தாவீதை மறந்து போனாங்க, தாவீதை விட்டுட்டாங்க. தாவீது ராஜரிக அபிஷேகம் கொடுக்கப்படுவதற்கு அழைக்கப்படலை. ஆனால் ஆண்டவர் அத்தனை பேருக்கு முன்னாடி அவன் மறக்கப்பட்ட இடத்துலையே ஆண்டவர் அவனை நினைக்கும்படி வச்சார். அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தருக்காக உறுதியாக நிற்கிற நீங்கள் கைவிடப்பட மாட்டீங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், வெற்றி சிறக்க பண்ணுவார். நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்தி பாருங்களேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு தேவனிடத்தில் வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது. அதிகாலை ஜபத்துக்கு போனால், பைபிள் ஸ்டடிக்கு போனால், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனால் நமக்கு என்ன கிடைக்குது? ஆனால் வேலைக்கு போனால் நமக்கு சம்பளம் கிடைக்குது. உறவினர்கள் வீட்டுக்கு போனால் நமக்கு அவங்க உதவி செய்வாங்க, அப்படியெல்லாம் மனுஷர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் தேவனிடத்தில் வருகிற மனுஷனுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா?
உன் மனசில் ஆறுதல் கிடைக்கும், உன் மனசில் சமாதானம் கிடைக்கும். இந்த உலகத்தில் ஆண்டவரை தவிர வேற யாரும் நமக்கு சமாதானம் கொடுக்க முடியாது, ஆறுதல் படுத்தவும் முடியாது. ஆண்டவர் மட்டும்தான் ஆறுதல் படுத்த முடியும். ஒரு வித்தியாசத்தை நான் பார்த்தேன். சமீபத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்று நினைக்கிறேன், நம்முடைய சபைக்கு வருகிற ஒரு சகோதரியினுடைய தாயார் தகப்பனார் மரித்து போய்விட்டார். நாங்கள் கோவில்பட்டி ஆராதனையை முடித்துவிட்டு அங்கே போய் பார்த்தோம். அப்பொழுது தாய் ஒரு வீட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். மகள் அவங்க அப்பாவுடைய பிரேதத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். அந்த தாயை ஏன் வேறு வீட்டில் கொண்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பல்லு கட்டிக்கிறது, மயங்கிடுறாங்க, அதனால் வேறு வீட்டில் கொண்டு வச்சுருக்குறாங்க. யாரும் பார்க்க போனால் போகாதீங்க, போய் அழுவாதீங்க, மயங்கி விழுந்துடுறாங்க அப்படி சொல்லிவிட்டு அந்த நம்ம மயங்கி விழுந்தால் அதை மயக்கம் தெளிய வைப்பாங்கள்ல, அந்த முயற்சியில் சில பேர் என்ன செய்கிறாங்க, ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம சபைக்கு வருகிற சகோதரி உட்காந்துருந்தாங்க. நாங்கள் போன உடனே இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு எங்கள் இடத்துல வெளியே வந்து அந்த ரொம்ப நேரம் பேசுனாங்க. ஆனால் அவங்க அவங்க அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க, அவங்க அப்பாவும் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இழப்பின் மத்தியில் தாய் பயங்கரமாக அழுகிறாங்க. அவங்களால அதை தாங்கிக் கொள்ள முடியலை, அவங்களுக்கு ஆறுதல் இல்லை. ஆனால் இந்த சகோதரி பார்த்திங்கன்னா தைரியமாக இருக்கிறாங்க. அப்போ தான் நான் புரிந்து கொண்டேன், தேவனை ஆராதிக்கிறவனுக்கும் தேவனை ஆராதிக்காதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். தேவனை ஆராதிக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல தேவன் இருந்து ஆறுதல் செய்து கொண்டே இருப்பார். ஆமென், ஆமென். எங்கே ஆறுதல் செய்வார்? யார் மூலமாக ஆறுதல் செய்வார்? நம்ம போய் ஆறுதல் சொல்லலாம், ஜெபித்து ஆறுதல் சொல்லலாம், மற்ற விசுவாசிகள் ஆறுதல் சொல்லலாம். ஆனால் கண்ணுக்கு தெரியாமலே பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள தான் என்ன இருக்கிறாரு, உள்ளே இருந்துக்கிட்டே சொல்லுவார், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க ஆறுதல் அடைவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை நம்ம மனசில் பெற்றுக்கொள்கிறதுக்கு தாங்க நம்ம இருதயத்தை கல்லாக்கி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி நம்ம உறுதியாய் நிற்க வேண்டும். நான் சொன்னது புரிஞ்சதா? இழப்புகள் எல்லாருடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும், ஆனால் ஆறுதல் எல்லாருக்கும் கிடைக்காது. எத்தனையோ இடங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு இழப்பை சந்தித்த உடனே அவங்க வீட்டில் இன்னொருத்தவங்க இறந்து போயிடுறாங்க. மகன் இறந்த துக்கம் தாங்க முடியாமல் தகப்பன் இறந்துருக்கிறாங்க, தாய் இறந்துருக்கிறாங்க, தாய் இறந்த துக்கம் தாங்க முடியாமல் பிள்ளைகள் இறந்துருக்கிறாங்க. ஒரே நாளில் 2 பிரேதத்தை கூட அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் உலகத்தில் மக்களுக்கு ஆறுதல் இல்லாமல் இப்படி நடக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அழிவு, அதாவது இழப்பு நம்ம வாழ்க்கையில் வருகிறதுக்கு முன்னாடியே ஆறுதலை கொடுத்து விடுவார் ஆண்டவர் நமக்கு. அல்லேலூயா. அவருக்கு பேரே என்ன பேர் தெரியுமா? ஆறுதலின் தேவன். கைகளை ஒரு தலையிலையோ சொல்லுவோமா? சத்தத்தை ஒரு தலையிலையோ சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியில் கூட பார்த்தீங்கன்னா அந்த உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவர் பேசினார். தேவனிடத்தில் உயிர்த்தெழுங்கள். நான் கேட்டேன், இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு ஆறுதலாக இருந்ததா அப்படின்னு. செய்தியின் மூலமாக பேசினாரா அப்படின்னு கேட்டேன். பேசினார் பாஸ்டர், எனக்கு ஆறுதலாக தான் இருந்தது, ஆறுதலாக இருந்தது. நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எல்லாம் அறிந்து நமக்கு ஆறுதலை ஃபஸ்ட்டு அனுப்பிடுவார். அல்லேலூயா. ருசித்தவர்களுக்கு தெரியும் இது, ஆனால் ருசியாதவர்களுக்கு தெரியாது. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்ம மனசை நல்லாக்குவார். பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்களேன், நம்ம மனசை நல்லாக்குவார். நமக்குள்ள தான் இருக்கிறார், நம்ம ஆவியில் தான் இருக்கிறார், ஆனால் நம்ம மனசை நல்லாக்குவார். உங்கள் மனசில் சமாதானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார், ஆறுதலை கொடுத்துக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். துக்கம் இருந்தாலும் பேசுவார். தற்கொலை பண்ணலாம் கர்த்தர் விடவே மாட்டார். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், தற்கொலை பண்ணலாம் விடவே மாட்டார். இந்த தற்கொலை ஏன் பண்ணுறாங்க தெரியுமா?
தேவனுடைய ஆறுதல் இல்லாத மக்கள் தான் என்ன செஞ்சிடறாங்க, பண்ணிடுறாங்க. கடன் பிரச்சனையினால தற்கொலை பண்ணிடுறாங்க இந்த உலகத்தில். ஏன்னா உங்களுக்கு ஆறுதல் இல்லை. ஆனால் உங்களை யோசிக்க கூட விட மாட்டார் ஆண்டவர். உங்களை யோசிக்க கூட விட மாட்டார். வந்துருவார். நான் இருக்கேன். ஆராதனையில் ஏதோ ஒரு ஜபத்தில் வந்து உட்காந்துருப்பீங்க, சம்மந்தம் இல்லாத ஒரு வார்த்தை வரும், நான் இருக்கிறேன், பயப்படாத, உன் கூட இருக்கிறேன், உன் கடனை அடைப்பேன், ஒன்று நடத்துவேன் அப்படின்னு பேசிடுவார். கலக்கம் பயமெல்லாம் போயிடும். கர்த்தர் அவங்கள ஆறுதலினால நிரப்பி இருப்பார். ஆமென். எத்தனை பேர் இதெல்லாம் உணர்றீங்க? நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நல்லா 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை, உம்தயை என்னை கைவிடலை. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை, உம்தயை என்னை கைவிடலை. பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இருபரிவாரங்கள் எனக்கு தந்தேன். பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன். எல்லோஹேலே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹேலே எல்லோஹேலே. யாக்கோபினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், அப்பா அம்மா கைவிட்டுட்டாங்க. யார் கைவிட்டது? அப்பா அம்மா கைவிட்டுட்டாங்க. சகோதரன், உடன் பிறந்த சகோதரன், அவெல்லாம் நமக்கு உதவி செய்வான் அப்படித்தானே நினைப்பீங்க. அப்படித்தானே நினைப்பீங்க. நம்ம அக்கா நமக்கு உதவி செய்யும், நம்ம தங்கச்சி உதவி செய்வாங்க, நம்ம அண்ணன் உதவி செய்வாங்க அப்படி. ஆனால் அவனும் மிரட்டி அனுப்பி விட்டுட்டான். அடுத்து நான் உன்னை பார்க்கும் பொழுது கொன்றுவேன் அப்படி சொல்லிட்டு. மனசில் கலக்கம், பயம். கையில் ஒன்றும் இல்லை, ஒரு கோல், கொஞ்சம் எண்ணெய். அது எதுக்கு தெரியுமா? போகிற இடத்துல இருட்டிடுச்சுன்னா விளக்கு போட்டு அங்கே படுக்கிறதுக்கு தான். இன்றைக்கி நம்ம செல்ஃபோனு, டார்ச்சு அப்படின்னு வச்சுருக்குறோம். அந்த காலத்தில் ஒரு பாட்டில் எண்ணெய் கொண்டு போவாங்க, அங்கே விளக்கு போட்டு அந்த இடத்துல அவங்க படுத்திருப்பாங்க, பாதுகாப்பாக படுத்திருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே போவாங்க. அப்படித்தான் அவன் போனது தேவனுடைய வீடு. வேறு இடத்துக்கு போயிருந்தாலும் ஆறுதல் கிடச்சிருக்குமோ இல்லையோ, ஆனால் தேவனுடைய வீட்டுக்கு வந்தான். அவன் தூங்கின நிமிஷத்தில் கர்த்தர் தூங்காமல் அவன் படுத்திருந்த இடத்துல இருந்து பரலோகத்துக்கு ஒரு ஏணி, அந்த ஏணியில் தேவ தூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க. மேலே நின்றுக்கிட்டு கர்த்தர் பேசுகிறாரு, யாக்கோபே நீ பயப்படாது, நான் உன் கூட இருக்கிறேன், நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன், நீ சமாதானத்தோடு திரும்பி வருவேன், நீ மேற்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் பரம்புவாயின்னு ஆறுதலான வார்த்தைகளை அள்ளி வீசிட்டார் அப்பா. காலையில் அவன் பயத்தோடு இரவில் படுத்திருந்தவன் காலையில் பார்த்தீங்கன்னா பயங்கர உற்சாகமாயிட்டு, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுக்கு வீடாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாட்டில் என்ன இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்தையும் ஒரு கல்லில் ஊற்றி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணிட்டு போயிட்டான். ஏன் தெரியுமா? இனி எனக்கு விளக்கே தேவையில்லை, எனக்கு கர்த்தரே வெளிச்சமாயிட்டாருன்னு சொல்லி. அல்ல, என் வாழ்க்கையில் இனி இருள், சூரியன் அஸ்தமிப்பது இல்லை. நல்லா தான் கொஞ்சம் கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. அங்கேயும் போனாலும் மாமா ஏமாத்துறான், ரொம்ப டென்ஷன் ஆக்குறான். ஆனாலும் கர்த்தர் இந்த யாக்கோபோடு கூட இருந்து ஏவன் முன்னேறக்கூடாதுன்னு நினச்சானோ அவனுக்கு முன்னாடி இந்த யாக்கோபை முன்னேற வச்சு 2 பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினார். ஆமென். கர்த்தர் நம்முடைய மனசை நல்லாக்குவார். நீ கல்லாக்கு உன் இதயத்தை கர்த்தருக்காக. ஆக்குவீங்களா? எத்தனை பேர் ஆக்குவீங்க? கை உயர மாட்டுங்க பாருங்களேன். தீபாவளி, ஆடி இந்த மாதிரி நாட்களில் கூட மக்கள் கல்லாக்குறது கிடையாது. உலகத்து மக்களைப் போல தான் வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள். மாறி பாருங்களேன், கர்த்தருக்கு உறுதியாக நின்று பாருங்களேன், கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். 2வது ரூத்துவின் புஸ்தகம் 4:14.
அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாதபடி இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதில் உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். போதும் போதும், நான் சொல்றத கவனிங்க. உங்களுக்கெல்லாம் உசுறு எது? உங்களுக்கெல்லாம் உசுறு எது? உசுரை கொடுத்து பிள்ளைகள் உயரணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கணும்னு உசுரையும் பணைய வைத்து ஓடுகிறீர்களே, உழைக்கிறீர்களே. உங்கள் உசுறு அதான் உங்களுடைய பிள்ளை நல்லா இருக்கணும்னா நீங்கள் உங்கள் இருதயத்தை கல்லாக்கணும். ஆமென். இந்த ரூத்துவினுடைய பிள்ளையை குறித்து அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, உன் பிள்ளையினுடைய பேர் பிரபலமாக கடவுது. இஸ்ரவேலிலே ரொம்ப ஃபேமஸாக இருப்பான், இஸ்ரவேலிலே ரொம்ப பிரபலமாக இருப்பான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். அல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் நல்லாக்கணும்ல. கல்லாத்தானே இருக்குது. இன்னைக்கு சர்ச்சில் எப்படி இருக்குது? கல்லாத்தானே இருக்குது. வாழ்க்கை எப்படி தான் இருக்குது? கல்லாத்தானே இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிச்சிடறான் பிசாசு. எத்தனை பேருடைய பிள்ளைகள் சீரழிஞ்சு போயிடுறாங்க, கெட்டு போயிடுறாங்க. நானே நிறைய பேரை எதிர்பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற அபிஷேகம், அவங்களுக்குள்ள ஆண்டவர் வச்சுருக்கிற அந்த திறமைகள், டேலண்ட்டுகளெல்லாம் பார்த்து இவெல்லாம் பெரிய ஆள் ஆவான். நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், நீ எல்லாம் பெரிய ஆள் ஆனேனா, ஊழியத்தில் பெரிய ஆள் ஆனேனா எங்களெல்லாம் நினச்சிக்கப்பா, எங்கள் ஊழியத்தெல்லாம் நினச்சிக்கப்பா அப்படின்னு கூட சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுடைய உயர்வுக்கான அத்தனை தகுதிகளும் கிடக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தா மண்ணா போயிடுவான். சே, இவனா இப்படி போயிட்டான், இவனா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிரும். காரணம் என்ன தெரியுமா? பெற்றோருடைய வாழ்க்கைக்கும் பிள்ளைகள் நல்லா இருப்பதற்கும் சம்பந்தம் உண்டு. நீங்கள் இருதயத்தில் உறுதி இல்லாமல் இந்த ஒரு பால் மாதிரி ஓடிக்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்காது. ஆனால் கர்த்தருக்காக நீங்கள் உங்கள் இருதயத்தை கல்லாக்கி கொண்டு ஆண்டவருக்காக, சத்தியத்துக்காக, வசனத்துக்காக, ஆண்டவரை தேடுகிற காரியத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வச்சு கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பிரபலமாக்குவார். ஆண்டவர் அல்லேலூயா. வர மாட்டேங்குது பார்த்தீங்களா? யோசேப்பு ஆண்டவர் பிரபலமாக்குனது மாதிரி உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் பிரபலமாக்குவார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு ஞானத்தை கொடுப்பார். தாவீதை வச்சு ஆண்டவர் ஒரு சாலமோனை எழுப்பினாரா? சாலமோனுக்கு மேலே ஒரு ஞானி இன்னும் இந்த பூமியில் எழுப்பினதில்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் சர்வ மகிமையை கொடுத்தாரா? அதே மாதிரி தான் உங்கள் பிள்ளைகளையும் தேவன் நல்லாக்குவார். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் பிள்ளையை குறித்து உனக்குள்ள பயம் இருக்குது, நீ பயப்பட தேவையில்லை. ஆனால் நீ உன் இருதயத்தில் கர்த்தருக்காக உறுதியாக நெல்லு, கர்த்தருக்காக உன் இருதயத்தை கல்லாக்கிக்கொள். ஆண்டவரும் பிள்ளையை நல்லாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை நல்லாக்குவார். உங்கள் வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை, உங்கள் சிந்தனையில் நீங்கள் பேச வேண்டிய வார்த்தை, இனி திரும்பி போவதை குறித்து பேச வேண்டாம். உங்களுக்கு கோடி கோடியாக கொட்டினாலும் உங்கள் மனசு என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. பாருங்களேன் பிரதர், இந்த பக்கத்தில் பாறை இருக்குங்க, இதில் கொண்டு தண்ணியை ஊற்றுங்க. நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளுங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை குறித்து பேசுகிறாரு. உங்கள் பிள்ளைகளை நல்லாக்கணும்னு தேவன் விரும்புகிறார். இந்த பாறை இருக்குது, இதில் கொண்டு தண்ணீரை கொட்டுங்க. அது எப்படி இருக்கும்?
அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் பாலை கொண்டு போய் கொட்டுங்க, அது எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் தேனை கொண்டு போய் கொட்டுங்க, அது எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கும். சரி, ரூபா நோட்டுகளாக கொண்டு போய் கொட்டுங்களேன், அதை பிடிச்சி கூட வைக்காது, கேட்சு கூட காற்றடிச்சோன்னா என்ன செய்யும்? பறக்கும். அது மாறவே மாறாது. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தேவன் கோடி கோடியாக பணமழையை பொழிஞ்சாலும் அது பறந்துக்கிட்டு தான் போகணும். ஆனால் அதை கையில் பிடிச்சிக்கிட்டு இதுதான் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே 100 ரூபாயே உனக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு பாடக்கூடாது. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்னு அது வாட்டில் பறந்துக்கிட்டு இருக்கிறது. கர்த்தர் இது பறந்தா இன்னொன்று கொடுப்பாரு, அது பறந்தா இன்னொன்று கொடுப்பாருன்னு சொல்லிட்டு கர்த்தரையும் கர்த்தருடைய பிரசன்னத்தை விடாம அதே விசுவாசம், அதே உறுதி, அதே நம்பிக்கை, மாற்றம் இல்லை, தடு மாற்றம் இல்லை. வாலிப வந்தாலும் அதே உறுதி. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் மாற்றம்? ஒரு குழந்தை பிறந்த உடனே மாற்றம்ங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே மாற்றம், பின் மாற்றம், கர்த்தரை விட்டு ஓடுதல், ஒரு வேலை கிடைஞ்ச உடனே மாற்றம். ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ உன் மனசை கல்லாக்கு, உன் பிள்ளைய நான் நல்லாக்கிக்கிட்டே இருப்பேன். நீ ஏன் ஆச்சரியப்படுவேன், நீ ஏன் அதிர்ச்சியாவ, என் பிள்ளையா இப்படி உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்குள்ள உறுதி இல்லாமல் நீங்கள் தலைகளை நின்று பாருங்கள் சிஸ்டர், உங்கள் பிள்ளை நல்லா இருக்காது. நீங்கள் நிறைய பணம் கட்டி படிக்க வைப்பீங்க, அது கூட வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா மனுஷனுக்கு ஆண்டவருடைய அதிகாரம் இருக்கிறது போல் வேறு எதுக்குமே அதிகாரம் கிடையாது. படிப்புக்கோ பதவிக்கோ காசு பணத்துக்கோ வேறு எதுக்கும் அதிகாரம் கிடையாது. மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற, ஆண்டவர் வச்சிருக்கிற அதிகாரம் எதுன்னா ஜீவன் மேல் அதிகாரம். எதன் மேல் அதிகாரம்? லைஃபு. லைஃபு. கொல்கத்தாவில் ஒரு பெண் டாக்டர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்கல்ல, அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சிட்டாங்க. அடுத்து மேற்படிப்பு 2 வருஷம் பயிற்சி டாக்டராக இருந்தாங்க. அவங்க பெற்றோர் எவ்வளவு எதிர்பார்ப்போடு கனவுகளோடு அவங்க படிக்க வச்சுருப்பாங்க. எம்பிபிஎஸ் படிக்கிறதுனா சாதாரண கிடையாது, அவ்வளவு பணம் செலவழித்து படிக்க வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரே இரவு அதிகாலை ஒரு 3 மணிலேருந்து ஒரு 5 மணிக்குள்ளே அந்த மகளை கொடூரமாய் கொலை செய்துட்டார்கள். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்னைக்கு பேப்பரில் பார்த்தேன், ஆந்திராவில் இருந்து தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கல்லூரியில் படிக்கிறாங்க 5 மாணவர்கள். ஒரு சாலை விபத்தில் எல்லாருமே மரிச்சிட்டாங்க, 5 பேரும். அவங்களுடைய பிரேதம் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் வச்சுருக்கிறாங்க. அவங்க வெளியில் அவங்க அப்பா அம்மா அழுகிற அழுகையை பார்த்தா அதையே நான் மூடி வச்சுட்டேன். அது வீடியோவில் தான் பார்த்தேன், அதையும் ஆஃப் பண்ணிட்டேன். 5 பேர் வாலிப பிள்ளைகள், கல்லூரி மாணவர்கள். நீ என்னத்தை தான் வச்சுருந்தாலும் ஏசு இல்லைன்னா நம்மளும் நம்ம பிள்ளைகளும் நல்லா இல்லை. அதை புரிஞ்சுக்கிறணும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவீங்களா? அல்லேலூயா. நல்லா 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உன் பிள்ளைய நல்லாக்கணும்னு தேவன் விரும்புகிறார். உன் பிள்ளை பிரபலமாக கடவுதுன்னு வாழ்த்துகிறார்கள். அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, உன் பிள்ளை ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனாக இருப்பான். உங்கள் பிள்ளைகள் உங்கள் மனசுக்கு சமாதானம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. தேவன் ஒரு பக்கம் ஆறுதல் செய்வார், உங்கள் பிள்ளைகள் மூலமாக ஆறுதல் செய்வார். எங்கள் ஜோயல் எல்லாம் எங்களுக்கு ஆறுதலாகத்தான் இருக்கிறான். பைபிள் காலேஜில் 2 நாளைக்கு முன்னாடி நான், என் மனைவி, இந்த சகோதரர்கள், நம்ம
ஸ்பீக்கரு இந்த இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியிருந்தது. அதனால் போனோம். அப்படியே ஜோயலையும் பார்த்து விட்டு வந்து விடலாம்னு போனோம். நாங்கள் இந்த பொருட்கள் வாங்க போனோம். இந்த ஸ்டாண்டு இந்த ஸ்பீக்கர்லாம் மாற்றுறதுக்காக போனோம். வாஸ்தவமாக அந்த பைபிள் காலேஜில் இறக்கி விட்டுட்டு போனோம். அவங்க உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு ஆசிரியர் வந்திருக்கிறாரு. வந்து சொன்னாராம், உங்கள் ஜோயல் நல்ல பையன், பெரிய ஊழியக்காரனாக வருவான் அப்படி சொன்னாராம். ஆமென். அப்போ அதை கேட்கும் பொழுது நமக்கு எவ்வளவு ஆனந்தம். அதாங்க ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வீங்களா? நம்ம பிள்ளைகள் உயர்றதானே நமக்கு சந்தோஷம். நம்ம பிள்ளைகள் துன்மார்க்கத்தனத்தில் ஈடுபட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கும் பொழுது நமக்கு சமாதானம் இருக்குமா? அரசியலில் ஈடுபட்டு இந்த ஜாதி கட்சிகளில் ஈடுபட்டு போலீஸ்காரங்க கைது பண்ணி போய் நம்ம ஜாமீன் எடுக்க போய் அதெல்லாம் நல்லா இருக்குமா நம்ம மனசுக்கு? திருடிட்டான் அப்படின்னு சொல்லி பழி சுமத்தப்பட்டு கேஸ் நடந்துச்சுன்னா அது நல்லா இருக்குமா நம்ம மனசுக்கு? ஒரு பெண் வழக்கில் நம்ம பிள்ளைகள் கைது செய்யப்பட்டு போயிட்டு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத கேட்டால் நம்ம மனசு நல்லா இருக்குமா? ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள்னு கேட்குறது தானே நமக்கு ஆனந்தமாக இருக்கும். அதைத்தான் இயேசுநாதர் நமக்கு தருவாருங்க. நம்ம அவருக்காக உறுதியாக நின்று அவர் தருவாருங்க. ஆமென். கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவீங்களாம். ஆமென். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிங்களேன் வேகமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனசை நல்லாக்குவார், பிள்ளையை நல்லாக்குவார். ரூத்து 4:11. ரூத்து 4. அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் நாங்கள் சாட்சிதான், வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் ஈஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாய் இருப்பாய், பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். ஹல்லேலூயா. நீ உன் மனைவியோடு வாழ்ந்திருக்க செய்வாராக அப்படி சொல்லிட்டு ரூத்துவை வாழ்த்துறாங்க. தேவன் உனக்கு கொடுத்துருக்கிற மனைவியை யாக்கோபனுடைய மனைவி ராகேலை போல லேயாலை போல வாழ்ந்திருக்க செய்வாராக, உன்னோடு கூட உன் மனைவியை வாழ்ந்திருக்க செய்வாராக என்று வாழ்த்துகிறார்கள். ரூத்துவுக்கு முதல்ல வாழ்க்கை நல்லா இல்லை, ஆனால் 2வது வாழ்க்கை நல்லா ஆயிடுச்சு. உங்கள் வாழ்க்கை நல்லா இல்லாமல் இருக்குதா? ஆண்டவர் இந்த வாழ்க்கையை உங்களுக்கு நல்லாக்கி தருவார். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் வாழ்க்கை நல்லா இல்லையா? திருமணம் பண்ணின நாளில் இருந்து இது வரைக்கும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் புலம்பலையும் சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? சொல்லுங்களேன், சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? வெளியில் கூட வாயில் சொல்லாமல் மனசுலேயே புழுங்கிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆனால் இந்த தெய்வம் உங்கள் வீட்டுக்காரரை ரட்சித்து அவருக்கு நல்ல சுபாவங்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை நல்லாக்கிறதுக்கு ஒரு வல்லவராக இருக்கிறாரு. ஆமென். நீங்கள் யார்கிட்டையும் புலம்பாதீங்க. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல்லா இருப்பதற்கு, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பதற்கு உங்கள் கணவருக்கு தீர்க்காயுசையும் உங்கள் மனைவிக்கு தீர்க்காயுசையும் கொடுத்து பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காணும்படி தேவன் செய்வதற்கு ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்குள்ள உறுதியாக நில்லுங்க. திரும்பி போவதை குறித்து பேசுகிற ஜனங்களிடத்தில் திரும்பி போவதை குறித்து பேசாதன்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் இருதயத்தை கர்த்தருக்காக கல்லாக்குங்க.
உங்கள் வீட்டுக்காரர் நல்லாக்குவார். நோயில் இருக்கிறாரா, கர்த்தர் நல்லாக்குவார். பேயில் கிடக்கிறாரா, கர்த்தர் நல்லாக்குவார். மதுபான போதையில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரா, கர்த்தர் நல்லாக்குவார். குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரா, கர்த்தர் உங்கள் வீட்டுக்காரர் நல்லாவே 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 ஆக்குவார். உங்கள் வீட்டில் சமாதானம் இல்லையா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நல்லாக்குவார். நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல கைத்தட்டி அதை சுதந்திரிங்க. ஆண்டவர் உங்கள் குடும்ப வாழ்க்கையை நல்லாக்குவார். ஒரு ஒரு ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை கேட்டேன் நான். திருமணமாகி 24 வருஷம் ஆச்சு. அவர் சாட்சியாக சொல்கிறார். ஒரு குடும்ப முகாமில் சொல்கிறாரு, 24 வருஷம் ஆச்சான். ஒரு நாள் கூட மனைவி கூட சண்டை போட்டது இல்லையா, மனைவியை அடித்தது இல்லையா, அதாவது சவுண்டாக கூட அவங்க பேசினது இல்லையா. அவர் சொல்கிறார், கத்தி, சில வீடுகளில் கத்தி பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட சொன்னது இல்லையா. தன்னுடைய மனைவியை வித்தியாசமான முகத்தோடு அவர் பார்த்ததே இல்லையா. அப்போ எப்படி இருக்கு பாருங்க அவங்களுடைய வாழ்க்கை. அதாங்க பரலோகம். பேரு பரலோகம்னு வைக்கக்கூடாது, அதுதான் பரலோகம். ஆவியானவர் சொல்றார், நீங்களும் உங்கள் மனசை கர்த்தருக்காக கல்லாக்குங்க. அதை செஞ்சு பாருங்களேன். சீக்கிரத்தில் நல்லா இருக்கிறத பார்த்து தொடர்ந்து உறுதியாயிருங்க. கடவுள் உங்களை வாழ்க்கையை நல்லாக்குவாராக. நீங்கள் அடிக்கடி ஆண்டவரை விட்டுட்டு போயிடுறீங்களா, ஆண்டவருடைய மனசில் வெசனப்படுத்திடுறீங்களா, ஆண்டவரை உதாசீனப்படுத்திட்டு போயிடுறீங்களா, உங்கள் உறவினர்களோ நண்பர்களோ ஏதாவது வார்த்தை சொன்ன உடனே நீங்கள் திரும்பி போயிடுறீங்களா, ரூத்து மாதிரி யாராவது பேசியிருக்கீங்களா, நான் அப்படி பேசியிருக்கிறேன் பாஸ்டர், அதை நான் அவாய்ட் பண்ணியிருக்கிறேன் பாஸ்டர், அதை நான் புறக்கணிச்சிருக்கிறேன் பாஸ்டர், அப்படி சொல்கிறவங்க கை உயர்த்தி காமிங்களேன். ஒரு கை உயராது, கை உயர்த்தி காமிங்களேன். சகோதரர்களை கை உயர்த்தி காமிங்களேன். இங்கே படிப்பு ஃபஸ்ட்டு, ஆண்டவர் நெக்ஸ்ட்டு. இவங்கெல்லாம் படிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் கர்த்தருக்கு உள்ளே படிக்கணும். இந்த ஸ்பீக்கர், இந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே உள்ள ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி தான் நம்ம உள்ள படிப்பு இருக்கணும். ஆனால் வெளியே யார் இருக்கணும், கர்த்தர் இருக்கணும். அப்போ தான் அந்த படிப்பு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்பீக்கரு வெளியே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கர்த்தருக்குள்ளே இல்லாமல் அந்த ஒன்று இருக்குது, அதில் யாராவது ஓட்டையை போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து படிக்கவே படிக்காது. அது மாதிரி தான் பிசாசு, நீ வெளியே மகளே இருக்க அப்படின்ட்டு எனத்தையாவது ஓட்டையை போட்டு விட்டுடுறான். அல்லேலூயா. மக்கள் கோட்டையை விட்டுட்டு தவறி கொண்டு இருக்கிறார்கள். ஆவியானவர்களை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தருக்குள்ளே எல்லாத்தையும் செஞ்சு பாருங்களேன், ஆசீர்வாதமாக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆமென். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை சிறந்திருக்கும்படி செய்வார், சிறந்திருக்கும்படி செய்வார். எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் பொறாமைப்படுவாங்க. என் மனைவியினுடைய வீட்டில் அவங்க உடன் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் பொறாமையாக இருக்கும். நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதை பார்த்து, அன்பாக இருக்கிறதை பார்த்து அவர்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை. ஆமென். ஆனால் கர்த்தர் நமக்குள்ள ஒரு நல்ல மனசை வச்சுருக்கிறார். மனைவியை எப்படி நேசிக்கணும், பிள்ளைகளை எப்படி நேசிக்கணும் அப்படியெல்லாம் நமக்கு தெரியும். பிள்ளைகளை எப்படி நேசிக்கணும்னு தெரியும். என் பிள்ளைகளுக்காக நான் எவ்வளவோ சர்வீஸ் பண்ணுவேன். பஸ்ஸை தவற விட்டுருவாங்க தாயல்பட்டியில், டூ வீலர் எடுத்துக்கிட்டு அந்த பஸ்ஸை விரட்டிக்கிட்டே போவேன். அது கீழே தாயல்பட்டி தாண்டி போயிடும், வெத்தலை ஊர்னிக்கு போயிடும், அங்கே போய் பிடிச்சி ஏற்றி விட்டு வந்துடுவேன். ஒரு நாள் மனசு கஷ்டப்பட்டது கிடையாது. ஏன் தெரியுமா, நம்முடைய கடமை, ஒரு தகப்பனுடைய கடமை. ஆமென். கைகள் ஒரு தலையிலையா சொல்லுவீங்களா? அதனால தான் வாழ்க்கை இன்பமாக இருக்கிறது, குடும்பம் இன்பமாக இருக்கிறது. நம்ம வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, நல்லா வாழ்ந்துட்டு போயிடுவோம். கணவனை நேசித்து, மனைவியை நேசித்து, பிள்ளைகளை நேசித்து நல்லா வாழ்ந்துட்டு போயிடுவோம், பரலோகத்துக்கு போயிடுவோம். இங்கே எலியும் பூனையும் சண்டையுமா போட்டுக்கிட்டு நாளைக்கு நம்ம பிள்ளைகள் சண்டை போட்டுட்டு கிடக்கும். இன்றைக்கி நீங்கள் அந்த சண்டை படம் உங்கள் வீட்டில் சண்டை படம் ஓடுதுன்னு வச்சுங்களேன், நாளைக்கு இவங்க கல்யாணம் முடிச்சு போய் அங்கேயும் சண்டை படம் ஓடும். நம்ம அம்மா இப்படித்தானே முறைச்சிச்சு, நம்ம அப்பா இப்படித்தானே மூக்கை உடைச்சாரு,
பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, நல்லதை கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுப்பீங்களா? ஆமென். மனைவி கூட எப்படி பேசணுங்கிறத கற்றுக் கொடுங்க. எங்கள் ஜோயல் கூட சொல்லுவான், என் மனைவிட்டே சொல்லுவான், உன்னை தான் அப்பா நல்லா வச்சுருக்கிறார் அப்படி சொல்லுவான். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படி பிள்ளைகள் மூலமாக சாட்சி பெறணும். கர்த்தர் நல்லவர். ஆவியானவர் நம்மளை பார்த்து பேசுகிறாரு. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. உங்கள் நல்ல வாழ்க்கையை நல்லா நடத்துங்க. உங்கள் நல்ல வாழ்க்கையை கர்த்தர் தான் நடத்தணும். ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் கர்த்தருக்குள்ளே உறுதியாக இருங்க, ஆண்டவர் உங்களை நல்லாக்குவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தருக்குள்ளே உறுதியாக இருங்க, ஆண்டவர் உங்களை நல்லாக்குவார். கடைசியாக ஒன்று மட்டும் சொல்கிறேன். ரூத்து 3:11. இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊர். இதனால தெரிவித்துக் கொள்கிறது என்னவென்றால், போவாஸ் சொல்றார், இதனால தெரிவித்துக் கொள்கிறது என்னவென்றால், நீ குணசாலி என்று இந்த ஊராரெல்லாம் அறிவார்கள். விதவைகளை அற்பமாக தானே பேசுவாங்க, விதவைகளை கேவலமாக தானே பேசுவாங்க. இல்லாத பாவத்தை கூட எங்கேயாவது நின்று யார்ட்டாவது பேசிட்டாலும் ஒரு கதையை கட்டி விட்டுருவாங்க, அப்படித்தானே பேசுவாங்க. ஆனால் ரூத்துவுக்கு அப்படி அல்ல. ஆண்டவர் அவளுக்கு செய்த அற்புதம் என்னென்னா, அவளுடைய பேரை கூட நல்லாக்கிட்டார் ஆண்டவர். அவளுடைய பேரை கூட நல்லாக்கிட்டார். அவளுடைய பேர் கூட இழிவாய் பேசப்படுகிறதற்கு ஏதுவாக இல்லாமல், நீ குணசாலி என்று ஊர்காரங்களுக்கெல்லாம் தெரியும். நீ குணசாலின்னு ஊர்காரங்களுக்கெல்லாம் தெரியும். ஊரெல்லாம் உன்னை பற்றி தான் பேசுகிறாங்க, உன் ஒழுக்கத்தை பற்றி தான் பேசுகிறாங்க, உன் பரிசுத்தத்தை பற்றி தான் பேசுகிறாங்க, உன் உண்மையை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆண்டவர் அவளுடைய பேரை பெருமைப்படுத்தினார். அவள் ஒரு மோவாபிய பெண்ணு தான், ஆனால் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள அவள் ஒரு குணசாலி, நல்ல குணமுள்ளவள் என்பதை ஆண்டவர் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தி, அவளுடைய பேருக்கு வர வேண்டிய இழிவை, அவளுடைய பேருக்கு வர வேண்டிய களங்கத்தை ஆண்டவர் புகழ்ச்சியாய் மாற்றினார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தருக்காக உறுதியாக நின்னீங்கன்னா, பரிசுத்தத்திலாம் உறுதியாக நின்னீங்கன்னா, ஒழுக்கத்திலாம் உறுதியாக நின்னீங்கன்னா, கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா தான் கை தட்டுங்களேன், உற்சாகமாக தான் கை தட்டுங்களேன். இந்த வசனம் உங்கள் மனசுக்குள்ளே போகலையோ? ஆமாம். அவளுடைய பரிசுத்தங்க. நம்மெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் உலகம் சீரழிந்து போய் கிடக்கிறது. சீரழிந்து செமைப்ப அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் சீரழிஞ்சு செமந்து கிடக்கிறாங்க. நிமிர்ந்து பார்த்து கவனிங்களேன். நீங்களாம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்கணும். குணம் என்பது பரிசுத்தம், ஒழுக்கம். வேலைக்கு போகிற இடத்துல தவறான வார்த்தைகளை உங்களை குறித்து சொல்லக்கூடாது. நீங்கள் வசிக்கிற தெருவில் தவறான வார்த்தைகளை குறித்து உங்களை குறித்து சொல்லக்கூடாது. பாவம் இருந்தாலும் இல்லாட்டாலும் மதிகேடாக என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. பாவம் இருக்க வேண்டும். ஒருவேளை பாவம் இல்லாட்டாலும் மதிகேடாய் நடக்கக்கூடாது. ஞானமாக நடக்கணும். எவன் கூடயாவது வண்டியில் உட்காந்து போகக்கூடாது. யாருன்னே தெரியாது, அவன் கூட வண்டியில் உட்காந்து போவாங்க. அதை 4 பேர் ரோட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இழிவான காரியங்கள். ஞானமாய் நடக்கணும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ கைகளினால் இடித்து போடுகிறாள். இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், கணவரை சந்தேகப்படக்கூடாது. மனைவியை என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். உங்களை உங்கள் வீட்டுக்காரர் நம்பணும். அந்த மாதிரி உங்களுடைய நடக்கைகள் இருக்கணும். நீங்கள் ரொம்ப நேரம் வெளியில் நின்றுக்கிட்டு போன பேசிட்டு என் வீட்டுக்காரர் சந்தேகப்படுறாருன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான்
சகோதரர்களையும் சந்தேகப்படக்கூடாது. அது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலவீனம். அதையே சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்கூலில் நான் போகும்போது என் பிள்ளைகளை தேடுவேன், சோயல் மாதிரியே தெரியும், பக்கத்தில் பைப்பா வேறு பையனாக இருக்கும். ஏன் அப்படி தெரியுது தெரியுமா? நம்ம அப்படி நினச்சிக்கிட்டு தானே பார்க்குறோம், அப்படி தான் தெரியும். ஒரு ரோட்டில் ஒரு கயிறு கிடக்கு, தூரத்தில் இருக்கும் பொழுது பாம்பாக நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா அது பாம்பாக தான் தெரியும். பக்கத்தில் போய் பார்த்தா கயராக இருக்கும். நம்ம எதையுமே மனசில் நினைக்கக்கூடாது, ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றுதுன்னா மாமிசத்தில் போராடாமல் இந்த 2 முட்டி கொடுத்துருக்குறாரு பார்த்தீங்களா, இந்த முட்டி தேயறதுக்குள்ளே உங்கள் குடும்பம் நல்லாயிரும். முழங்காலே நின்று கையை உயர்த்திக்கோங்க, முழங்காலில் நெல்லுங்க. உங்கள் பிள்ளைகள் தூங்கும் பொழுது, உங்கள் கணவர் தூங்கும்போது நீங்கள் உட்காராதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் கணவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நிச்சயமாய் உங்கள் குடும்பம் பரலோகமாய் மாறிவிடும். ஆமென். வேற ஒரு இடத்துல சொல்லியிருந்தால் நல்லா கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தியிருப்பாங்க. ஆமென். நல்லா தான் கையை தட்டுங்களேன் உற்சாகமாக. அதனால் மாம்சத்தில் போராடாதீங்க, சந்தேகப்படாதீங்க, ஒழுக்கம் உள்ளவங்களாக நடந்துக்குவாங்க. கண்ணியம் ரொம்ப முக்கியம். கண்ணியம்னா என்னது? ஒழுக்கம். ஆந்திராவில் ஒரு போதகர் உண்டு. அவர் சபைக்கு 3 லட்சத்துக்கு மேலே மக்கள் போகிறாங்க, விசுவாசிகளாக இருக்கிறாங்க ஆந்திராவில். அவருடைய பேர் சதீஷ்குமார். அவர் திருநெல்வேலிக்கு வந்திருந்தார். வந்திருக்கும் பொழுது அவர் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணிவிட்டு சாட்சியாக சொன்னார். அதில் ஒரு பாயிண்ட்டு, கண்ணியம், ஒரு ஊழியக்காரன் கண்ணியமாக இருக்கணும் அப்படி சொல்லி எடுத்தார். அதில் அவர் சொன்னது, அவர் சர்ச்சில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க லேடிஸு, ஆனால் யார்கிட்டையுமே அவர் தனியாக நின்று 2 வார்த்தைக்கு மேலே பேசுனது இல்லையா. ஃபோனில் கூட அதிகமாக பேச மாட்டாராம். அவர் மனைவி தான் பெண்கள் இடத்துல அதிகமாக பேசுவாங்களாம். அவர் சொல்கிறார், நான் கண்ணியமாக இருக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? தப்பு பண்ணாட்டாலும்